அன்பு நேயர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது இரண்டு செய்திகள் மிகப்பெரிய இசுவாக உலக பரப்பில் மிக அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. ஒரு செய்தி, மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பை ஈரான் இப்பொழுது தாக்கி வருகின்றது. இந்த காணொளி பதிவு செய்யும் போதும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. மற்றொரு செய்தி, அமெரிக்க நாசகார கப்பல் ஒன்றை கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நாசகார கப்பலை தாக்கியிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர IRGC தெரிவித்திருக்கின்றது. இந்த இரண்டு செய்திகள் ஒரு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பை ஈரான் தாக்கி வருகிறது. அமெரிக்க ஊடகம் ஒன்று தகவல் தணிக்கையில் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட வீடியோக்களின் பகுப்பாய்வின்படி வார இறுதியிலும் திங்கட்கிழமையும் நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு முழுவதும் குறைந்தது 7 அமெரிக்க இராணுவ தளங்களில் தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் அமைப்புகளின் ஒரு பகுதியாகவோ அல்லது அதற்கு அருகிலோ உள்ள கட்டமைப்புகளை சேதப்படுத்தி இருக்கின்றது. உள்வரும் பலிஸ்டிக் ஏவுகணைகள், செயற்கைக்கோள் டிஸ்கள் மற்றும் ரேடாம்களை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்புகள் அல்லது அவற்றுக்கு அருகில் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக காட்சிகள் காட்டுகின்றது. அவை நீண்ட தூரத்திற்கு தொடர்பு கொள்ள படைகளால் பயன்படுத்தப்படும் உணர்திறன் உபகரணங்களை பாதுகாக்கும் வானிலை எதிர்ப்பு உரைகள் ஆகும். அமெரிக்க இராணுவம் ஒரு நீள்மூழ்கி கப்பல் உட்பட 17 ஈரானிய கப்பல்களை அழித்துள்ளது மற்றும் ஈரானில் கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை தாக்கியுள்ளது என்று அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி நேற்று தெரிவித்திருக்கின்றது. இது ஈரானுக்குள்ள உள்ள தாக்குதலா? நம்ம வார செய்தியை மட்டும்தான் கொடுக்கலாம் ஜாமியோ. அமெரிக்கர்கள் எகிப்து முதல் ஈராக் வரையான 1 டசன் நாடுகளுக்கு மேல் தாங்களாகவோ வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா திங்களன்று கூறியிருந்தது. நேற்று ஜனாதிபதி டிரம்பிடம் அரசாங்கம் அவர்களை வெளியேற்ற ஏன் உதவவில்லை என்று கேட்டபோது, வெளியுறவுத்துறை ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானில் இருந்து பட்டய சார்ட்டர்ட் விமானங்களை இயக்குவதற்கு வசதி செய்து தருவதாக அறிவித்திருக்கின்றது. மேலும் 9000 அமெரிக்கர்கள் தாங்களாகவோ இப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டிருக்கின்றது. பாரசீக வளைகுடா நாடுகளில் மில்லியன் கணக்கான வெளிநாட்டினர் வசிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் தெற்காசியா மற்றும் பிலிப்பைன்ஸை சேர்ந்த குறைந்த ஊதிய தொழிலாளர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது வளைகுடாவில் 9000 அமெரிக்கர்களை தாங்களாகவே இந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்படும் என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அமெரிக்க தேசிய நலன்களை முன்னேற்றுவதற்காகவும் இஸ்ரேல் உட்பட நமது பிராந்திய நட்பு நாடுகளின் கூட்டு சுய பாதுகாப்புக்காகவும் அமெரிக்காவிற்கும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளுக்கும் அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சட்டபூர்வமாக கட்டாயப்படுத்தப்பட்ட அறிவிப்பில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தேவைப்படக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளின் முழு நோக்கத்தையும் கால அளவையும் அறிந்து கொள்வது இந்த நேரத்தில் சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருக்கும். வெள்ளை மாளிகையில் ஜெர்மனியின் சான்சலர் ஃப்ரீட்ரிக் மெர்சலுடன் நடந்த சந்திப்பின் தொடக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ட்ரம்ப், ஈரான் தனது அண்டை நாடுகளையும் இஸ்ரேலையும் தாக்கப் போகிறது என்றும் அந்த நடவடிக்கைகளை தடுக்க சனிக்கிழமை போருக்கு செல்ல முடிவு செய்ததாகவும் கூறினார். அமெரிக்காவை அடையக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கும் விளிம்பில் இருப்பதாக அவர் முன்பு கூறியிருந்தார். இருப்பினும் அமெரிக்க உளவுத்துறையை அணுகக்கூடிய அதிகாரிகள் ஈரான் அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தும் எந்த ஒரு அச்சுறுத்தலின் உடனடித்தன்மையும் திரு ட்ரம்ப் மிகைப்படுத்தக்கூடியதாக கூறியிருக்கின்றார். அது அவங்களோட உளவுத்தாரர் சொல்லுது, அமெரிக்காவுக்கு எந்தவித டேஞ்சரும் இல்லாத விலையம் சொல்லுது. இவன் அதை கேட்கல, இவன் அதுக்கு எடுக்கலையே. தந்த பாலியல் குற்றங்களை மறைப்பதற்காக உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வை ஈரான் பக்கம் திருப்பி வைக்கிறான் பாவி. இதுக்கு 6 பிளான் போட்டு கொடுத்தவன் நெதன்ஸ். ஈரான் வாரிசுரிமை ஈரானை யாரை கைப்பற்ற விரும்புகிறார் என்று கேட்டதற்கு திரு ட்ரம்ப் ஒரு தெளிவான பதிலை கொடுத்தார். நாங்கள் நினைத்தவர்களிடம் பெரும்பாலானோர் இறந்து விட்டார்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் நினைத்தவர்களில் இப்போது எங்களிடம் இன்னொரு குழு உள்ளது, அவர்கள் இறந்திருக்கலாம். அறிக்கைகளின் அடிப்படையில் ஏற்கனவே உங்களுக்கு 3வது அலை வருகிறது. மிக விரைவில் நாங்கள் யாரையும் அறியப் போவதில்லை என்றும் திரு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார்.
வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ செனட் உறுப்பினர்களுடன் ஒரு மூடிய கதவு விளக்கத்தை நடத்தினார். மேலும் சபை உறுப்பினர்களுடன் மற்றொரு சந்திப்பை நடத்த திட்டம் இருக்கின்றார். ஈரான் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் அளிக்க இருக்கின்றார். ஹெஸ்புல்லா தாக்குதல்கள் என்று சொன்னால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவை பெற்ற ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே சண்டை அதிகரித்து வருகின்றது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் ட்ரோன்களை வீசியதாக கூறியது. தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலின் முன்னேற்றம் அங்கு பரந்த தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை தூண்டியிருக்கின்றது. கடற்படை பாதுகாப்பு என்று வருகின்ற போது ஈரானுக்கு தெற்கே உள்ள நீர்வழியான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்கா தனது கடற்படையை அனுப்பி இருக்கின்றது என்றும் திரு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 1/5 பயணிக்கிறது என்றும் கப்பல்கள் தாக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஜலசந்தி வழியாக தேங்கர் போக்குவரத்து கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை சக்தி வாய்ந்த தாக்குதல் ஒன்றை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நாசகார கப்பலை IRGC பாலிஸ்டிக் மூலபாய கப்பல் ஏவுகணைகள் மூலம் தாக்கியிருக்கின்றது. ஈரானின் எல்லைகளிலிருந்து 100கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நாசகார கப்பலை தாக்குவதாக IRG தெரிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட படை போர்க்கப்பல் ஹேடர் 380 மற்றும் டலை ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியிருக்கின்றது. காட் ஏவுகணை என்பது 2000 கிலோமீட்டர் வரையான வரம்பை கொண்ட ஒரு நடுத்தூர பாலிஸ்டிக் ஏவுகணை MRBM ஆகும். இது துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் விரைவான பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. டலை என்பது 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அடையக்கூடிய ஒரு மூலோபாய கப்பல் ஏவுகணை அமைப்பாகும். இது ஒரு ஸ்மார்ட் ஏவுகணை ஆகும். இது இலக்குகளை நடுவில் மாற்றக்கூடியது, அதன் மூலோபாய திறன்களை அதிகரிக்கிறது. சக்தி வாய்ந்த தாக்குதலின் போது இலக்கு ஈரானின் எல்லைகளில் இருந்து 600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருந்தது என்று IRGC தெரிவித்திருக்கின்றது. நாசகார கப்பல் தாக்கப்பட்ட போது ஒரு அமெரிக்க டேங்கரில் இருந்து எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்தது என்றும் அதை மேலும் IRG தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் இரு கப்பல்களிலும் பரவலான தீகளை ஏற்படுத்தியது என்றும் தற்பொழுது படை முடிவு அதாவது தீ ஏற்படுத்திய என்றும் தீகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் சொல்லுகின்றது. இஸ்லாமிய குடியரசை குறிவைத்து மீண்டும் தொடங்கப்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் IRGC ட்ரூ பிராமிஸ் 4 என்ற புதிய குறிப்பீட்டு பெயரில் ஆரம்பித்துள்ளது. இதுவரை அது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமாக உள்ள ஏராளமான உணர்திறன் மற்றும் மூலோபாய இலக்குகளை தாக்கி உள்ளது. மேலும் கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத்தில் உள்ளவை உட்பட மேற்காசிய பகுதி முழுவதும் பல அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது ஈரானிய படைகள். இந்த நடவடிக்கை முழுவதும் தாக்கப்பட்ட இலக்குகளில் அமெரிக்காவின் ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் ஒன்றாகும். இது விரோத படைகளுக்கு எதிரான IRGCயின் முந்தைய வெற்றிகரமான மற்றும் தீர்க்கமான எதிர் தாக்குதல்களின் தொடர்ச்சியாகும். IRGC US ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை சாரம் மாறிய ஏவுகணைகளால் தாக்கி இருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC 4 ஏவுகணைகளால் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான ஏப்ரஹாம் லிங்கனை குறிவைத்து தாக்கியிருக்கின்றது. இப்பொழுது ஏப்ரஹாம் லிங்கன் இயங்க முடியாத அளவுக்கு இருப்பதாகவே வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. எதிரிகள் முழுமையான தோல்வி அடையும் வரை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 நிலைநிறுத்துவதற்கு ஈரானிய IRGC சபதம் எடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதுவும் ஒரு அமெரிக்காவின் பின்னடைவு தான். தொடர் பின்னடைவை அமெரிக்கா சந்திக்குமானால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது போல் அமெரிக்கா தனது அணுகுண்டை எடுத்து ஈரானின் உச்சந்தலையில் அடிக்கும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை என்பதை நாம் 2ஆம் தடவையாகவும் மீண்டும் சொல்லுகின்றோம். ஈரானின் கை ஹார்முஸ் ஜலசந்தியில் மிக அதிகமாக ஓங்க போகின்றது. கடலுக்குள் கன்னிவெடிகளை புதைத்து வைத்திருக்கிறது. சுமார் 6000க்கும் மேற்பட்ட கன்னிவெடிகளை ஹார்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் கடற்கன்னிவெடியாக ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக புதைத்து வைத்திருக்கின்றது. எனவே ஹார்முஸ் ஜலசந்தியில் நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தோம், இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா என்பது போல
என்னது ஏப்ரஹாம் லிங்கன் அடி வாங்க போறான் என்றும் அவன் அடி வாங்கிட்டான், இயங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. படைகள் அங்கிருந்து நகர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. அது முற்றுமுழுதாக ஒரு செய்தி வரும், அப்போது நாம் தருவோம். நிச்சயமாக ஏப்ரஹாம் லிங்கன் குறித்தான ஒரு முழுமையான செய்தியை நாம் வழங்கவிருக்கணும், ஆதாரபூர்வமாக வீடியோ காட்சிகளுடன். அதுவரைக்கும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். அன்பில் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.